இல்லைங்க, நீங்கள் இப்போ லம்சா லாவணி எல்லாத்தையுமே ஒழிச்சிருக்காரு. சட்டமன்ற உறுப்பினர்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கான தேவைகள், சுற்றுப்பயணம், மக்களை சந்திக்கணும், இப்படி பல்வேறு மக்கள் நலனுக்காக ஆய்வு இதெல்லாம் போகும்போது பார்த்தீங்கன்னா வாகன வசதி இல்லாமல் செய்ய முடியாது. எல்லாமே சிரமத்தில் இருக்கவங்க சாதாரண நிலையில் இருந்து வந்தவங்க. இப்போ சாமானியர்கள் இன்னைக்கு எம்எல்ஏ ஆகியிருக்காங்க. இந்த சாமானியர்கள் மக்கள் அணுகும்போது பைக்லேயோ இது போக முடியாது. அதனால் அது மிகப்பெரிய வரவேற்கத்தக்கதுங்க. எந்த 50 ஆண்டு காலத்தில் நீங்கள் சேர்மேனுக்கு கார் இருக்குது, நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க. ஒவ்வொரு யூனியன்லையும் சேர்மேனுக்கு கார் கொடுத்துருக்காங்க. ஆனால் எம்எல்ஏக்கு கிடையாது. அது இவ்வளோ ஆண்டு காலம் 50 ஆண்டு காலம் ஆட்சியாளர்கள் செய்யலை. தலைவர் விஜய் அவர்கள், எங்களுடைய மக்களின் முதல்வர் தலைவர் விஜய் அவர்கள் செஞ்சிருக்காங்க. மிகப்பெரிய வரவேற்கத்தக்கது. எல்லா சட்டமன்ற உறுப்பினர்களும் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. நாங்கள் மட்டும் இல்லை, எதிர்கட்சி உறுப்பினர்களும் ஹாப்பியாக இருக்காங்க. அது இல்லாமல் டிரைவர் தர்றாரு, பிஏ தர்றாரு, எக்ஸ்பெண்டிச்சர் டீசலுக்கான செலவுகள் தர்றாரு 75,000, பிஏ தர்றாரு. அதனால மிகப்பெரிய சந்தோஷத்தில் இருக்காங்க. மிகப்பெரிய சட்டமன்றத்தில் எல்லாரும் மிகப்பெரிய ஆரவாரத்தோடு இருந்தாங்க. தலைவர் அறிவித்தோடனே அதுக்கு மிகப்பெரிய வரவேற்பு, மிகப்பெரிய ஆரவாரம். அதே மாதிரி பால் பார்த்தீங்கன்னாக்கா லிட்டருக்கு 3 ரூபா சேர்த்து கொடுத்துருக்காரு. மருத்துவ காப்பீட்டுக்கு 25 லட்சம் சேர்த்து கொடுத்துருக்காரு. இதெல்லாம் எந்த காலத்திலையும் நடக்காத, மற்ற ஆட்சியாளர்கள் செய்யாத விஷயத்தை செஞ்சிருக்காரு. அதனால முதல்வருக்கு எங்கள் வாயிலாக நன்றி தெரிவிக்கிறேன். நன்றி. ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். ஆக்சுவலா என்னன்னா, அந்த கார் அறிவிப்பு அது வந்த உடனே வெறும் எங்க தாவேக்காய ஃபர்ஸ்ட் அறிவிப்பு எல்லாருமே என்ன நினைச்சாங்கன்னா, முதல் முறை எம்எல்ஏக்கள் மட்டும்தான்னாங்க. ஆனா அது இல்ல, அனைத்து எம்எல்ஏக்கள் அப்படின்னும் போது ரொம்ப ஹாப்பினஸ் ஆயிட்டாங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது அந்த விஷயம். மெயினா இது எங்களை மாரி சென்னை மாநகரில் இருக்கிறவங்களோட அது அதிகமா யாருக்கு தேவைப்படுதுன்னா, நகர்ப்புற வில்லேஜ் சைடில் இருக்கிற எம்எல்ஏக்கெல்லாம் கம்பல்சரி தேவை. ஏன்னா அந்த ராயபுரம் தொகுதி பார்த்தீங்கன்னா 5லேருந்து 6 கிலோமீட்டர் தான். ஆனால் இதே நம்ம வேற ஊர்லாம் போயிட்டோம்னு வச்சுங்களேன், பொன்னேரி தொகுதியெல்லாம் இவரெல்லாம் எடுத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 50-60 கிலோமீட்டர் அந்த ஏரியா. அது மாதிரி எவ்வளோ இருக்கு. அதனால அவங்களுக்கெல்லாம் தேவைப்படும். அதே டைம்ல இன்னைக்கு இருக்கிற பொருளாதார சூழ்நிலையில் எங்களை மாரி ஆளுக்கெல்லாம் அதை எங்கள் அண்ணன் வர சொல்லியிருக்காரு, பியூர் கவர்மெண்ட் தரணும் அப்படின்னும் போது அதுக்கு எங்களுக்கு ஒரு உதவியாளர், எங்களுக்கு ஒரு டிரைவர் சம்பளம் இதெல்லாம் கொடுக்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உண்மையிலேயே நாங்கள் மறுபடியும் சொல்றோம், சென்னை மாநகரில் 5 கிலோமீட்டர்ல 6 கிலோமீட்டர்ல தொகுதி முடிஞ்சிடும். ஆனால் 60 கிலோமீட்டர் அந்த எரிவாயுலாம் அண்ணா அலௌன்ஸ் பண்றது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஆமா 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 அதெல்லாம் வேற லெவல். அதெல்லாம் நம்ம வாயில சொல்ல முடியாது. அந்த 5க்கு 25க்கு எங்க இருக்கு? எத்தனை மடங்கு? 1 மடங்கு சொல்லலாம், 2 மடங்கு சொல்லலாம், கிட்டத்தட்ட 5 மடங்கு எக்ஸ்ட்ரா, 4 மடங்கு எக்ஸ்ட்ரா கொடுத்திருக்காரு. அதெல்லாம் ரொம்ப. அதே மாதிரி வட சென்னையில நம்ம பெரம்பூர்ல ஒரு மருத்துவ ஹாஸ்பிட்டல் ஒன்று கட்டுறாங்க. அதெல்லாம் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு மொத்தத்தில் சட்டசபையிலேயே செம்ம ஹாப்பினஸ். லாஸ்டா எங்க நீர்வளத்துறை அமைச்சர் அவர் பேசுறது, எங்க கட்சி எப்படி வந்தது, எங்க தலைவர் எப்படி, நாங்க யாரு, அந்த அட்ரஸ் பண்ணாரு பாருங்க, அது வேற லெவல். அது லாஸ்ட்ல ஒரு படத்தோட லாஸ்ட் ஒரு 5 நிமிஷம் அப்படியே ஒரு மாதிரியா உட்கார வச்சிருவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி உட்கார வச்சாரு எங்க பொதுச் செயலாளர். உண்மையில ரொம்ப சந்தோஷமா இருந்தது. தேங்க்யூ. சட்டமன்ற வரலாற்றிலே இன்னைக்கு ஒரு மிக சிறப்பான ஒரு நாள். அது தமிழக சட்டமன்ற வரலாற்றிலே குறிப்பாக 9 மணி நேரம், காலையில் 9:30 மணிக்கு ஆரம்பித்து ஈவினிங் 6:30 மணி வரைக்கும் நடந்தது. எல்லாருமே அந்த சிறப்பாக இந்த சட்டசபை நிகழ்ச்சி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக எல்லாரும் கேட்டாங்க. குறிப்பாக கடைசியாக நம்ம அந்த கழகத்தினோட பொதுச் செயலாளர் பேசும்போது ரொம்ப உருக்கமாக பேசினார். தமிழக வெற்றி கழகம் எப்படி ஆரம்பிச்சது, எப்படியெல்லாம் நம்ம தலைவர் அணுகுனார், 2.5 வருஷத்தில் எப்படி நமக்கு ஒரு வெற்றியை தேடி தந்தார், அவருடைய அனுபவம் எப்படி, அவரோட தனிப்பட்ட வாழ்க்கையிலிருந்து எப்படி விலகிச் சென்று நம்மளுடைய மக்களை எப்படி பாதுகாக்கணுன்றது அந்த விழிப்புணர்வுடன் எப்படி பாடுபட்டாருன்றதெல்லாம் எங்களுக்கு சொன்னார். நாங்கள் ஒரு எம்எல்ஏவை நிற்கிறது அவருடைய முகத்தில் தானன்றதை குறிப்பிட்டார். குறிப்பாக இன்னைக்கு ஒரு 3 விஷயத்தை இன்னைக்கு அறிவிச்சார். குறிப்பாக கிராமப்புறத்தில் இருக்கிற எம்எல்ஏக்கள் அதை சுற்றி பார்க்கணுன்னா அவங்களுக்கான கார் வசதி, அது இல்லாமல் அதுக்கான ஓட்டுநர் வசதி, அதற்கான மெயின்டெனன்ஸ் வசதி எல்லாம் 3 கொண்டு வர இருக்கிற எந்த வருமான சட்டமன்றத்துக்கு இருக்க ரொம்ப 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 மகிழ்ச்சியாக இருக்குது எங்களுக்கு. அதுக்கு அடுத்தது மருத்துவ காப்பீடு திட்டம். மருத்துவ காப்பீடு திட்டத்தில் கிட்டத்தட்ட 5 லட்சத்துலேருந்து 25 லட்சம் வருஷத்துக்குன்னு சொல்லும்போது அது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கணும். ஒரு வீட்டில் 5 பேர் இருந்தால் கூட ஒரு 5 லட்சத்தை 5ஆ டிவைட் பண்ணி கூட அது நல்லா யூஸ் பண்ணிக்கலாம். 3வது வடசென்னையில் ஒரு பெரிய உயர் சிறப்பு சிகிச்சைக்காக ஒரு 400 படுக்கைகள் கொண்ட ஒரு
நவீன மருத்துவமனையில் பெரம்பூர் தொகுதியில் ஏற்படுத்தி கொடுத்துருக்காரு. அதுவும் மிகவும் சிறப்பான திட்டமாகும். இது வந்து இது மாதிரி ஒரு ஆட்சி தொடக்கத்தில் ஒரு 100 நாள் கடந்த ஆட்சி இவ்வளோ பெரிய சாதனை செய்வது வந்து ஒரு ரொம்ப மகிழ்ச்சி தருகிறது. இது வந்து என்னுடைய தமிழக மக்களுக்கு கொடுக்கக்கூடிய தலைவர் கொடுக்கக்கூடிய ஒரு மிக சிறந்த பரிசு. இது நான் தமிழக வெற்றி கழகம் சார்பாகவும் நம்முடைய தமிழக முதல்வர் அவர்கள் சார்பாகவும் தாவேக சார்பாகவும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். எல்லோரும் நலமாக வாழ நான் நன்றி. கண்டிப்பாக இருக்கா இல்லை இப்போ இருக்கிற தொகுதி பொன்னேரி தொகுதியில் வந்து நமக்கு வந்து ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்குது. அந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலும் யூஸ் பண்ணிக்கலாம், தனியார் ஹாஸ்பிட்டலும் இருக்குது, அங்கே கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அங்கேருந்து ரெஃபர் பண்ணுவாங்க உடனே இமீடியட்டாக ஒரு ஆம்புலன்ஸ் மூலமாக ரெஃபர் பண்ணிட்டாங்கன்னா அருகாமையில் இருக்க திருவள்ளூர் மாவட்டத்தில் ஒரு அரசு மருத்துவ கல்லூரியோட இணைந்த ஒரு ஆஸ்பத்திரி இருக்குது. அங்கேயும் சென்று நம்ம சிகிச்சை செஞ்சுக்கலாம். ஸோ இதனால் நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்காது. தமிழக மக்கள் வந்து இனிமேல் வந்து அவங்க ப்ரைவேட் இன்சூரன்ஸுக்கும் போக வேண்டிய அவசியமே இல்லை. ஸோ அனைத்து தனியார் காப்பீடு ரொம்பவும் கிளியர் பண்ணிவிட்டாருன்னு சொல்லலாம். இது வந்து இந்தியாவுக்கு ஒரு வழிகாட்டு ஒரு மாநிலமாக தமிழகம் கண்டிப்பாக அமைதுன்னு வரதுக்கு